அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய செய்தியை, கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்தார், நம்மை பாதுகாத்தார், பலப்படுத்தினார், தாங்கினார். அதே தேவனாகிய கர்த்தர் இந்த மாதமும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்த போகிறார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் உபாகமத்தின் புத்தகம், The Book of Deuteronomy, chapter 28, verse 12. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. வானத்தை திறப்பார் உனக்காக. இந்த 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் இப்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பொதுவாக இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்த வசனம், அந்த வருஷத்துக்குரிய ஒரு வாக்குத்தத்த வசனமா இருக்கிறது. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயபக்தியா இருந்து, கர்த்தரையே சேவித்து, கர்த்தரை ஆராதித்து, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரே என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அவரையே பற்றி கொண்டு, அவரை பின்பற்றுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை நோக்கி செபிக்கிற, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற என் அருமை பிள்ளைகளே, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல உன் தேசத்தில் மழை பெய்யவும். ஏற்ற காலத்தில், இந்த ஏற்ற காலம்னு சொல்லும் பொழுது ஏற்ற சமயம். இந்த வாழ்க்கையில செபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆராதனைக்கு போறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு இருந்தாலும் என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் இந்த வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பண நெருக்கடி அப்படின்னு துக்கத்தோடு இருக்கீங்களா? வேதனையோடு கூட இருக்கீங்களா? எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சஞ்சலத்தோடு இருக்கீங்களா? இந்த மாசத்தை நான் எப்படி கடக்க போறேன்? ஸ்பெஷலா நம்ம பார்க்கும்போது அட்மிஷன் டைம் இது, அதிகமாக பணங்கள் தேவைப்படுகிறதான ஒரு மாதம் இது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்ய பண்ணுவேன், ஏற்ற காலத்துல உன் பண உதவியை நான் சந்திப்பேன், ஏற்ற நேரத்துல உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன், ஏற்ற நேரத்துல உன் குடும்பத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுப்பேன், ஏற்ற நேரத்துல திருமண காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன், ஏற்ற நேரத்துல உன் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன். கர்த்தர் இப்படி ஒவ்வொன்றாக அந்த ஏற்ற காலம், ஏற்ற நேரம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. 1 பேருல நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்மளை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள், அதாவது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும், அதாவது ஏற்ற சமயம் வர வரைக்கும் நம்மள கொஞ்சம் அனுசமத்துல பொறுமையாக, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயமா அவர் என்னை கைவிடவே மாட்டார், அவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்யவே செய்வார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு நாம் இருக்கும் பொழுது இந்த மாசம் கூட அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏற்ற காலத்தில், ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் ஒரு தேசத்தில் மழை பெய்யவும், மழை ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஏற்ற காலத்துல உன் குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும், ஏற்ற காலத்துல உன் தேசத்துல ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும், ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல உன் சபையில ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும், பிள்ளைகளுக்கு இறங்கும், கணவருக்கு இறங்கும், மனைவிக்கு இறங்கும், உன் குடும்பத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் ஏற்ற காலத்துல கர்த்தர் உனக்கு தருவார். சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க வேதனையோடு இருக்காதீங்க. நான் ஜோப் பண்ணனே, நான் அனுசமத்துல ஒப்பு கொடுத்தனே, ஏன் வாழ்க்கையில இப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்தவர், அவர் கண்டிப்பா உங்களை கைவிடவே மாட்டார். அவைய நமக்காக யாவை செய்து முடிக்கிறதான கர்த்தர். அவர் ஏற்ற நேரத்துல உதவி செய்கிறவர், ஏற்ற நேரத்தில் சகாயம் கிருபை அடையவும், கிருபாசன தண்ணில சேரக்கடுவோம் என்று சொல்லி கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஏற்ற காலத்துல உதவி செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதாவது இக்கட்டு வந்துச்சு, அவ்வளவுதான், இந்த வாழ்க்கை முடிஞ்சது நினைக்கிறப்போ கர்த்தர்
கர்த்தர் இறங்கி வருவார். அதே தான் தானியேலுக்கு இறங்கி வந்தார். அவ்வளவுதான், சிங்கக்கவில போற்ற போறாங்க. அப்படியே அந்த இக்கட்டான அந்த கடைசி மூமெண்ட்ல கூட கர்த்தர் தானியேலை போடுறதுக்கு முன்னால தேவதூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டார் இல்லையா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம ஆபிரகாமை பார்க்கும் போது, ஆபிரகாம் கத்தி எடுத்து அவருடைய மகனாகிய ஈசாக்கை வெட்ட உயர்த்தும் பொழுது அவன் சொன்னார், ஆபிரகாமே உன் மகனை ஈசாக்கை நீ வெட்டாத, அவனை பலி செலுத்தாத, கை அவன் மேல் பட வேண்டாம், அதை நிறுத்துன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? ஏற்ற காலம் அதுதான், ஏற்ற நேரம் அதுதான். ஆனா நாம் அதுக்குள்ள சோர்ந்து போயிடுறோம், அதுக்குள்ள நம்ம பலவீனப்பட்டு போயிடுறோம், அதுக்குள்ள கர்த்தர் ஜெபத்தை கேட்கலையா, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரோ அப்படின்ற பல விதத்துல நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். காலப்படையில கூட சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல நான் தேசத்துல மழை பெய்ய பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம், நீ கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஜெபத்தோடு நீ எந்த வேலை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தர் தான் செய்யறானா, ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். யாருக்குமே அந்த சாட்சி கிடைக்கும்? உனக்கு, நீ கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற உனக்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன் தேசத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்ய பண்ணும்படியாக, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக உனக்காக வானத்தை திறக்கிறார். வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தை திறந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நேத்து கூட பார்த்தோம் இல்லைங்களா? திடீர்னு மழை கொட்டுச்சு இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கொட்டா அப்படித்தாங்க கொட்டும். ஆசீர்வாத கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சா அப்படிதான் கொட்டாங்க. உங்க குடும்பத்துல சோர்ந்து போயிடாதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. இந்த மாசம் கர்த்தர் நம்மளை அற்புதமா நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபேலின் புத்தகத்துல கூட நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோபேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். The book of Joel chapter 2 verse 23. யோபேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோபேல் நம்ம எல்லாரும், நீங்க வேதத்தை எடுத்திருந்தா நீங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். முதல் சொல்றாரு, நீங்க ஏன் துக்கமா இருக்கீங்க? சியோன் குமாரரே, சியோன் குமாரத்திகளே, நீங்க ஏன் துக்கமா இருக்கீங்க? நீங்க ஏன் வேதனையா இருக்கீங்க? நீங்க மகிழ்ந்து களிக்கூறுங்க. ஏன்னா அவர் தக்கபடி உங்களுக்கு அந்த ஏற்ற சமயத்துல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவாய், ஹல்லேலூயா, முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இந்த வசனம் என்ன கொஞ்சம் கூட வித்தியாசமா இருக்கு. என்னன்னா, அவர் முன்மாரி. இப்ப நம்ம ஃபார்மர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க விதைக்கிறதுக்கு முன்னால ஒரு மழைக்கு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மழை வந்துதான் முன்மாரி. அந்த மழை வந்து அந்த நிலத்தை எல்லாம் சாஃப்ட் ஆக்கி, அதுக்கப்புறம் இவங்க அதை உழுது அதை சரிப்படுத்தி விதைத்து அது வளர்ந்து வரும். வந்து கடைசியில அறுவடை வருது பாருங்க, அந்த டைம்ல ஒரு பின்மாறி வரும். ஏன்னா அப்பதான் அவங்க அறுவடை செய்ய முடியும். அப்போ இல்லைன்னா அந்த பூமி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், அறுவடை செய்ய முடியாது. அப்படின்னு சொல்றாரு. முன்மாரியும் கர்த்தர் தராரு, பின்மாரியும் கர்த்தர் தராரு. அதுவும் எப்படின்னா, ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஏற்கனவே உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏற்கனவே வச்சுட்டு இருக்காங்க. உனக்கு வர வேண்டிய பணம் ஏற்கனவே இருக்கு, பொக்கிஷசாலையில இருக்கு, அதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அதற்காக ஆட்களை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு இருக்காரு. உனக்காக கர்த்தருடைய பிள்ளைங்க, உன் பேரை சொல்லி சொல்லி எனக்காக, என்னுடைய பிள்ளையுடைய அட்மிஷனுக்காக, என்னுடைய பிள்ளையுடைய மெடிக்கல் செலவுக்காக, ஆனா ஆல்ரெடி பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அது ஏற்ற வேலையில கர்த்தர் தருவார். அதான் சமயம் வரும்போது கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் துக்கப்படுறீங்க? கலங்காதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. இதெல்லாம் உலக மனுஷன் செய்வான். ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்வாங்க தெரியுமா? அவர் ஏற்கனவே எனக்காக எல்லாம் வச்சு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறார். அவர் ஏற்ற சமயத்துல தக்க பலனை கொடுக்கும்படியா தக்கப்படி உங்களுக்கு ஒரு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வச்சிக்கப்படுவார். அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து வச்சிருக்கார், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார்.
உன் தேவைகள் ஏற்கனவே சந்திக்கப்பட்டிருக்கிறது. உன் கைக்கு வரது கொஞ்சம் நேரம் ஆகலாம், உன் கைக்கு உன் குடும்பத்துக்கு வந்து சேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். அதுக்கு நம்ம சோர்ந்து போயிடாதீங்க. அவர் ஏற்ற காலத்துல உதவி செய்கிறவர், அவர் ஏற்ற சமயத்துல நமக்கு உதவி செய்கிறவர், அது ஏற்ற சமயத்துல உதவி செய்கிறதான ஒரு கிருபாசனம் தண்டம். அதாவது ஒரு கிருபையின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனப்படி நான் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மே மாதம் கூட யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 24ஆம் வசனம் கூட பாருங்க. வர்ஷிக்க பண்ணுவார். அதாவது கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளின் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். கர்த்தர் கொடுக்கும் பொழுது ஆலயம், உன்னுடைய பொக்கிஷத்தால உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வழிந்து ஓடும். அல்லேலூயா. அது நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கீழே வாசிக்கும் போது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அல்லேலூயா திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையாக, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை வார்த்தை கர்த்தரே சொல்றார். யோவேல் மூலமா, யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ துக்கமடைந்து சோர்ந்து இருக்கிற இந்த நேரத்தை நீ மாற்றி, என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். என் தேவைகளை சந்திப்பார். என் தேசத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யும். ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வசனங்களை வைத்து நீங்க செபிங்க. இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். அவர் பொய் உரையாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசிப்போம், நம்பிக்கை இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமா நேசிக்கிறீங்க பரலோக பிதாவே. இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு நன்றி ராஜா. இந்த ஆண்டவரே உழவர் தினம் இந்த நாளில கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். இந்த பாடுகள் பட்டிருந்தாலும் எங்களுக்கு ஒரு சகாயம் இருக்கிறீர், எங்களுக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு தேவைகளை சந்திக்கிற தேவன் எங்களுக்கா இருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஏற்ற காலத்துல எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஏற்ற காலத்துல எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே ராஜா. இந்த காலப்படையில இந்த பிள்ளைகளை கரத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி, வசனத்தை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஏற்ற காலத்துல அவங்க தேசத்துல மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும் ஆண்டவரே. துக்கப்பட்டு சோர்ந்து போவாதபடி பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வாதம் வழிநடத்தும். அவர்கள் அநேக சாட்சிகளை இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். முற்றிலும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.